மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இப்படிதானே வசனம் சொல்லுது. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு ஆனா நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கவலையும் கண்ணீரும் பசியாம சோர்ந்து போய் ஐயோ இப்படி ஆகி போச்சே, என் மகனுக்கு இப்படி ஆயிருச்சே, என் மகளுக்கு இப்படி ஆயிருச்சே. அதான் சொன்ன உங்க கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்க கவலைப்படுறதுனால ஆலோசனை ஒரு சரீர அளவோடு கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கூட நல்ல உறவுல இருக்கிறதுனால எதுவும் கவலை இருக்கா உங்களுக்கு? பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன். இப்ப அம்மா அப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு தெம்பா இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கம்மா. அம்மா அப்பா இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு பலனா இருக்கு? எதாவது உங்களுக்கு கவலை இருக்கா? இல்ல. கவலை இருந்தா சொல்லலாம். உங்களுக்குப்பா அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஏதாவது கவலை இருக்கா? கஷ்டம் ஏதாவது இருக்கா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா? துணிமணிக்கு ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? வேற என்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு? ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. இதே போலதான் நீங்க எல்லாருமே நம்ம நினைக்கணும், எனக்கு எதுக்குமே கஷ்டம் இல்லை, ஏன்னா எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அப்பா இருக்கிறாரு. எனக்கு சுகமா தருவார். வயிற்று வலியா, பிரச்சனையா, தேவையா, அப்பா இருக்கிறாரு, தருவார். எல்லாமே இல்லாமல் போனாலும் வசனம் ரோமர் 12:12 சொல்ற, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கள்.